உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். இன்று சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் நல சங்கத்தினுடைய 17வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவே மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆதித்யாய சோமாய மங்கள புதாய குரு சுக்ர சனிப்பியோ ராகவே கேதவே நமக. உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே உருகும் அடிய இதயம் நெகிழ உணர்வில் எழுத உதயமே கலையும் நிறையும் அறிவு முதிர முதிரு மதுர நரவமே கழுகு துகள நுழுகும் நெடியில் கருணை பெருக சல்லத்தியே அல்லகில் புவன முடியும் எழில் அலியின் ஒளி நிறையமே அறிவுள் அறிய அவர் மரிய அரிய அரிய பிரமமே மலையில் மககன் மனைய அன்னைய மத்தல்லை வருக வருகவே வல்லமை தள்ளுவும் பருதி புரியின் மரபு குமரன் வருகவே. ஓம் குருவே போற்றி. சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்குமே சங்கத்தின் சார்பாக அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம் சிறப்பு கருத்தரங்கத்திற்கு யுகசரி பாப்பா அவர்கள் பார்த்திங்களா வளர்ந்து வரும் ஜோதிடர், இளம் ஜோதிடர், ரொம்ப சிறப்பாக போன முறை பார்த்திங்களா 3, 6, 8, 12 பாவங்கள், அந்த பாவத்தை பார்த்திங்களா அழகாக பிரித்து சொல்லியிருந்தாங்க. நான் 2 முறை பார்த்தேன் வீடியோவை. அது மாதிரி பாப்பாவுடைய சேவை, அவருடைய ஜோதிடம் சார்ந்த சிந்தனை மென்மேலும் வளர சங்கத்தின் சார்பாகவும் ஜோதிட குருமார்களின் சார்பாகவும் அன்புடன் அவருடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஓம் குருவே துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவே மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆதித்யாய சோமாய மங்கள புதாய குரு சுக்ர சனிப்பியோ ராகவே கேதவே நமக. எல்லாம் அல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வழங்கி சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் நலசங்கம் நடத்தும் கௌரவ தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவரையும் நான் வணங்கி கொண்டு மற்றும் 17வது ஜோதிட கருத்தரங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்று நான் மப்பும் மந்தாரமும் என்ற தலைப்பில் சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மப்பு மந்தாரத்திற்கும் ஜோதிடத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கு. 2 விதமா சொல்றேன். மப்பு என்றால் கார்மேகம், மந்தாரம் என்றால் குளிர்காற்று. இது 2 சேர்ந்துதான் நம்மளுக்கு மழையை தருகிறது. சரி, மப்பு என்றால் கிரகத்தில் ராகு, மந்தாரம் என்றால் கிரகத்தில் சுக்கிரன். அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளோட ஜாதகத்துல 1, 2, 7, 8ல சேர்ந்து இருந்தாங்கன்னா நம்மளுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பை தராது. இதுவே பெண்களை வர்ணிப்பதற்கு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, மப்பு மந்தாரமா இருக்கிறாங்க அப்படின்னு. இதுவே இன்னொன்னு சொல்லுவாங்க, வாடி என் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, இந்த ஆடி கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கப்பக்கிழங்குக்கு ஒரு வரலாறு இருக்கு. என்னன்னா 1860ல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அந்த பஞ்சத்துல பாதிச்சதுதான் தமிழ்நாடு, கேரளா, கனடா. இதுல கேரளாவை ஆண்ட மன்னர் தான் விசாகம் திருநாள் ராமவர்மா என்பதை இந்த கேரளா நாட்டை ஆண்டாரு. 17ஆம் நூற்றாண்டுல போர்த்துகீசியர்கள் இந்த பயிரை வாங்கி கொச்சி மற்றும் சுற்றுப்பகுதியில பயிரிட்டாங்க. நல்ல விளைச்சல் தந்துச்சு. ஆனா இந்த கப்பக்கிழங்க சாப்பிட்றதுக்கு மக்கள் தான் பயந்தாங்க. ஆனா இது மன்னர் அவிச்சு சாப்பிட்டு மக்களுடைய பயத்தை போக்கினார். அன்னில இருந்து இந்த கப்பக்கிழங்க 3 வேளை உணவா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அன்னில இருந்து பஞ்சமும் தீர்ந்துச்சு. ஆனா இந்த காலத்துல இந்த கப்பக்கிழங்கு ஒரு கிண்டலான பாட்டை எழுதுறாங்க. சரி, நீங்க எப்படி இப்ப ஜோதிடத்துக்கு வாங்க. மழை தரக்கூடிய கிரகம் எது? சந்திரனும் சுக்கிரனும். ஆனா சூரியன் கூட இருக்கிற கிரகங்கள் சுக்கிரனும் புதனும். அப்ப சந்திரன் 15 நாள் விலகி செல்வார், 15 நாள் நெருங்கி வருவார்.
தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது நம்ம சுக்கிரனை புதனை கவனிக்கணும். ஏன்னா சுக்கிரனுக்கு முன்னாடி புதன் வந்தாருன்னா காற்று அதிகமா இருக்கும், மழை கம்மியா இருக்கும். இதே சுக்கிரனுக்கு பின்னாடி புதன் வந்தாருன்னா வெகு மழை பெய்யும். சரி, மப்பு மந்தர என மேகத்தை நம்ம பெரியவங்க 9 வகையா பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா, ஆர்வர்த்த மேகம் அப்படின்னா பூமியை நனைக்கிற அளவுக்கு மழை பெய்யும். சங்கவர்த்த மேகம்னா காற்று அதிகம், மழை குறைவு. புஷ்கல மேகம்னா அதிக மழை பெய்யும், பிரளயமா இருக்கும். அடுத்தது புஷ்கல துரோண மேகம்னா பெருமழை பெருவெள்ளம். அடுத்தது கால மேகம்னா காற்று கலந்த மழை, காற்று அதிகம். நீல மேகம்னா ஒரு இடத்துல அதிகமா பெய்யும், மற்ற இடத்துல கம்மியா பெய்யும். அடுத்தது வர்ண மேகம், வெகு மழை. வாயு மேகம்னா கொஞ்சமா தான் மழை பெய்யும், ஆனா பஞ்சம் ஏற்படும். அடுத்தது தாமோ மேகம், வெகு மழை, ஒரு நல்ல காலத்தை ஏற்படுத்தும். இதை நம்ம எப்படி ஜோதிடத்துல தெரிஞ்சுக்கிறதுன்னு இதை நம்ம எப்படி ஜோதிடத்துல தெரிஞ்சுக்கிறதுன்னா, பஞ்சாங்கத்துல இந்த வருஷம் பராபவ வருடம் மகர சங்கராந்தி புருஷர் எந்த கர்ணத்தில் இருக்கிறார் என்னும் பராபவ வருட வெண்பாவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த பராபவ வருடம் தை திங்கள் 1ஆம் நாள், மார்கழி மாதம் 30ஆம் தேதி 14/1/2027 அன்று வியாழக்கிழமை, சுக்லபக்ஷணம், சப்தமி திதி, ரேவதி நட்சத்திரம், 4ஆம் பாதம், சிவநாமயோகம், வனசை கரணம், புதனோடைய கூடிய நன்னாளில் இரவு 12:23க்கு தை மாதம் பிறக்கிறது. இந்த சித்தயோகம் கூடிய 27 இந்த சித்தயோகம் கூடிய நன்னாளில் சூரிய பகவான் மகர ராசி நோக்கி பிரவேசிக்கிறார். இந்த பராபவ வருடத்தில் சந்திர பகவான் தான் மேகாதிபதியாக வருகிறார். அப்ப காலமேகம் என்னும் மப்பு மந்தாரத்தை உருவாக்குகிறார். அப்போ 8 திக்கிலும் கூடி நல்ல மழை பெய்யும் இந்த வருடத்தில். சரி, கிராமத்தில் வசிக்கும் வயதில் பெரியவங்க ஒரு மலைக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்னன்னா, ஆவணி மாதம் மக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்கும் போது மகமழை என்பார்கள். புரட்டாசி மாதம் பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்கும் போது அத்தமழை என்பார்கள். ஐப்பசி மாதம் உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்கும் போது சிவமழை என்பார்கள். கார்த்திகை மாதம் அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்கும் போது சித்தமழை என்பார்கள். மார்கழி மாதம் சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்கும் போது குருட்டு மழை என்பார்கள். தை மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்கும் போது உதரமழை என்பார்கள். அடுத்தது மாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்கும் போது குப்பமழை என்பார்கள். அடுத்தது பங்குனி மாதத்தில் அனுச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்கும் போது உப்பமழை என்பார்கள். அப்ப திருவள்ளுவர் மழை குரல் சொல்லியிருக்காரு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை சொல்லியிருக்காரு. அப்ப இந்த மழை நீர் விவசாயத்துக்கும் பயன்படுது, சமைக்கிறதுக்கு பயன்படுது, உணவாகவும் பயன்படுது. சரி, மழை வரக்கூடிய அறிகுறிகளை இலக்கியத்துல என்ன பாட்டு சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா? என்ன பாட்டுனா, ஆற்று வெள்ளம் நாளை வரை தோற்றுதே குறி, மலையாழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, கேணி நீர் படு சொரித்தவளை கூப்பிடுகிறே, சேற்று நன்று சேற்று வலை ஏற்றடைக்குதே, மழை தேடி ஒரு கோடிவான மாடி பாடுதே, ஓற்று திருமால் அழகருக்கு ஏற்றமாம் பண்ணை சேரி புள்ளி பல்லர் ஆடி பாடி துள்ளி கொள்வோமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இந்த பாட்டோட பொருள் என்னன்னா, ஆற்று வெள்ளம் நாளை வரை தோற்றுதே குறினா, நம்ம ஆற்று மணல நடந்து போகும்போது அந்த ஈரப்பதம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மழை வரப்போகிறது என்று அர்த்தம். அடுத்தது மலையாழ மின்னல் ஈர மின்னல் சூழ மின்னுதேன்னா, கேரளா நாட்டுல இருந்து மேற்கு திசையில இருந்து மின்னல் அடிச்சுதுன்னா, இலங்கை நாட்டுல இருந்து கிழக்கு திசையில இருந்து மின்னல் அடிச்சதுன்னா நம்மளுக்கு மழை வரப்போகிறது என்று அர்த்தம். அடுத்தது நேற்றுமின்று கொம்பு சுற்றி காற்றடிக்குதுன்னா, நேற்று இன்று பள்ளமா காற்றடிச்சதுன்னா நம்மளுக்கு மழை வரப்போகிறது என்று அர்த்தம். அடுத்தது கேணி நீர் படு சொரித்தவளை கூப்பிடுகிறதுன்னா, கிணற்றில் இருக்கிற நன்று நல்லா சத்தம் விட்டுச்சுன்னா நம்மளுக்கு மழை வரப்போகிறது என்று அர்த்தம். அடுத்தது சேற்று நண்டு சேற்று வலை ஏற்றடிக்குதுன்னா, வரவில் உள்ள நண்டு அதோடைய வலைய முன்னெச்சரிக்கையா சேற்றை வச்சு அடைக்குமா, அந்த மாதிரி பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு மழை வரப்போறது என்று அர்த்தம். அடுத்தது மழை தேடி ஒரு கோடிவான மாடி பாடுதுன்னா,
வானம்பாடி பறவைகள் விண்ணில மகிழ்ச்சியா பாடி தெரியுமா, அந்த மாதிரி பண்ணுச்சுன்னா நமக்கு மழை வரப்போகுது என்று அர்த்தம். அடுத்தது போற்ற திருமால் அழகருக்கு ஏற்றமா பண்ணைச்சேரி புள்ளிப்பல்லர் ஆடிப்பாடி துள்ளி கொள்வோமேனா எல்லோரும் மழைவடுகின்ற அழகர் கோவில் திருமால் வேலை செய்கிற பல்லர்களாகிய நாம் மழை வரவேற்று ஆடி பாடுவோம் துள்ளி ஆடுவோம் சொல்லியிருக்காங்க. இன்னும் மப்பு மந்தாரத்தை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடத்துறையில வந்து மென்மேலும் வளரும்னு சொல்லி சங்கத்தோட சார்பில் வாழ்த்தி நாங்க பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறோம். Thank you.